இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஏனென்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டின் 1.5 மாத காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய நிறைவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்படியே டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுவும் ஒரு பெரிய யோகம். ஆக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வருடாந்திர கிரக பயிற்சிகளில் 2 பயிற்சி அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறனால விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல நல்லா இருப்பீங்க. பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள், வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், நான் எங்கே போய் பார்க்குறது, என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரியாக வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் வேலை இல்லை, தண்டச்சோறு வெட்டிச்சோறு, ஏன்பா இப்படியே சோம்பேறியாக கிடக்கிறேன்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு எங்கே எப்படி போவது, எதை பார்ப்பது, யாரை பார்ப்பது, என்ன படிப்பது, ஏது படிப்பது, எந்த வேலைக்கு போவதுன்ற ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய தன்மை. மிக மிக முக்கியமாக கௌரவம் மதிப்பு கூடக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு உயரத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே இருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். பலருக்கு திருமணம் நடக்கும். காதல் கைகூடும். அது ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா? சிலருக்கு காதல் வரும். ஒரு நண்பராக பழகக்கூடிய ஒரு பெண்ணை, தோழியாக பழகக்கூடிய பெண்ணை, நண்பராக பழகக்கூடிய ஆண் நண்பரை ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நேர்மையான முறையில் ஒரு ப்ரொப்போசல் பண்ணி அது காதல் அப்படியே கைகூடக்கூடிய அமைப்புகள், திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அம்மா அப்பா விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரிகளால் கஷ்டப்பட்டவர்கள், மிக மிக முக்கியமாக அண்ணன் அக்கா சப்போர்ட்டில் தாங்க நான் இருக்கிறேன், எனக்குன்னு மாத வருமானம் சொந்தமாக இல்லவே இல்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கன்ற மாதிரியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொந்த காலில் நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்களே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்க. புதிய அறிமுகங்கள், வாழ்க்கையில் சில புதிய பரிசோதனைகளை செய்து நீங்கள் முன்னேறக்கூடிய தன்மை, சிலர் புதிதாக நண்பர்கள் ஆகக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பரின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய 90% நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டுங்க 2026ஆம் தமிழ் புத்தாண்டு. போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம். இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க. ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா,
எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனிப்பெயர்ச்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனிப்பெயர்ச்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.